இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறதான காரியம் 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளை நாம் எல்லாருக்கும் தெரிந்தது தானே. இப்படி என்று சொல்லி அநேக ஊழியர்கள் கூட இந்த 10 கற்பனையை அதிகமாக போதிப்பது கிடையாது. எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம் என்று அதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த 10 கற்பனை மனப்பாடமாய் தெரிய வேண்டும். அது என்ன இந்த 10 கற்பனை? என்ன என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கற்பனை, நீ விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது. எந்த விதமான விக்கிர ஆராதனையும் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று சொல்கிறது. 3வது கற்பனை என்ன? என்னுடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்கக்கூடாது. 4வது கற்பனை என்ன? தேவனுடைய ஓய்வு நாளை ஆசரிப்பதிலே கவனம் செலுத்துவார். அப்போ இந்த 4ம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள். 5வது கற்பனை குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள். என்ன குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள்? உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்து. அங்கு அந்த நாளிலே முதியோர் இல்லம் கிடையாது. முதியோர் இல்லத்தை கட்ட ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லம், அனாதை ஆசிரமங்கள், இது பெருகி கொண்டு இருக்கிற காலகட்டத்திற்குள்ளாக இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் கூட தன்னுடைய பெற்றோரை அனாதை இல்லத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆகவே தான் அந்த குடும்பத்திற்காக அவர் கொடுத்த முதலாவது கற்பனை, வாக்கு தத்துவம் உள்ள முதலாவது கற்பனை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன கற்பனை? உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்துவார். வயதான பிறகு அவர்களை நீ அலட்சிய பண்ணாதே, அவர்களை அற்பமாய் எண்ணாதே. அவர்களால் உனக்கு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டாம்? அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர்களை நேசித்து, அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அவர்களை விசாரித்து, சாப்பிட்டீர்களா, சாப்பிடவில்லையா, என்ன ஆகாரம் உங்களுக்கு தேவை என்று கேட்டு அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு அனுபவம் தான் தாயும் தகப்பனையும் கனப்படுத்துகிற ஒரு அனுபவம். இது 5வது கற்பனையில் வருகிறது. ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டுமையானால் தாயும் தகப்பனையும் நாம் 5வதாக, நம்முடைய 5 விரல் இருக்கிறது அல்லவா, அதுபோல் நம்முடைய கை உள்ளங்கையில் 5 விரல் உண்டு. இந்த 5 காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அருமையானவர்களே. மற்ற ஒரு 5 விரல்கள் உள்ள 5 காரியங்கள் சமுதாயத்துக்கு ஏற்றவைகள். அதில் முதலாவது காரியம், கொலை செய்யக்கூடாது. நீ யாரையுமே கொலை செய்யக்கூடாது. ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுப்பதும் எடுப்பதும் அவருடைய சித்தம். நீனாகவே அவனை போய் கொலை செய்யக்கூடாது. ஒருவேளை சொல்லலாம், நான் கொலை செய்யவில்லை என்று சொல்லலாம். சகோதரனை பகைத்தையானால் அது மனித கொலை பாதகம் என்று வேதம் போதிக்கிறது. ஆகவே அதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்யக்கூடாது. 2வது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இந்த 5 கற்பனைகளில் 2வது கற்பனை. மொத்த கற்பனையில் இது 7வது கற்பனை. 8வது கற்பனை என்ன? களவு செய்யக்கூடாது. பிறனுக்கு தெரியாமல் உன்னுடைய பொருளை நீ எடுக்கக்கூடாது. களவு செய்யக்கூடாது. 9வது கற்பனை என்ன? உன்னுடைய வாயினாலே, நாவினாலே நீ பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சி சொல்லித்தானே அந்த ஆகாப் காலத்திலே ஆகாப் ராஜா அந்த நாபோத்தை என்ன செய்தான்? கொன்று போட்டதை பார்க்கிறோம். அந்த நாபோத்தை கொன்று போடுவதற்கு சில கள்ள சாட்சிகளை ஏற்படுத்தி அந்த அருமையான பரிசுத்தவானை கொன்று போட்டதை பார்க்கிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்டதான காரியம் செய்யவில்லை. ஆனாலும் கூட நாம் சில நேரங்களிலே மற்றவர்களை குறித்து அவதூறாக இல்லது பொல்லாது எல்லாம் சொல்லி நாம் பேசி அவர்களை துக்கப்படுத்துகிறோம். பொய் சாட்சி சொல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மறைமுகமாய் காணப்படுகிறது. இதுவும் கூட பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக பார்க்கும் பொழுது, பிறனுக்குரிய யாது ஒன்றையும் இச்சிக்கக்கூடாது. எவ்வளோ அருமையான கற்பனை இது! இந்த ஒரு கற்பனை தான் மனதிற்கு ஏற்ற, மனதிற்கு சம்பந்தப்பட்ட, நினைவுக்கு அடுத்த கற்பனை. இந்த கற்பனையை மீறினா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. மற்ற கற்பனைகளை மீறும் பொழுது ஒருவேளை கண்டுபிடிக்கப்படலாம். களவு செய்தால் கண்டுபிடிக்கப்படலாம், விபச்சாரம் செய்தால் கண்டுபிடிக்கப்படலாம், கொலை செய்தாலும் கண்டுபிடிக்கப்படலாம். ஆனால் நாம் மனதில் இச்சிக்கிறோமே, அந்த இச்சைங்கிறதான பாவத்தை தேவன் மாத்திரம்தான் அறிவார். அந்த இச்சையின் மூலமாக ஏற்பட்ட விளைவுதான் தாவீதுடைய வாழ்க்கை முழுவதும் துக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. அவனுடைய சிற்றின்பத்தை அவன் அனுபவித்தது மூலமாக அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் துக்கத்தோடு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய 4 ஆண் பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து கொண்டதை பார்க்க முடிகிறது.
அப்படியானால் அருமையானவர்களே, இந்த 10 கற்பனை எவ்வளவு முக்கியம்? ஒருவேளை உங்களுக்கு இதை மனதில் ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டுமேயானால் 4 கற்பனை தேவனுக்கு அடுத்தது, குடும்பத்திற்கு ஏற்ற கற்பனை 1, சமுதாயத்திலே நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்கள் உண்டு. அதில் முதலாவது கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, களவு செய்யக்கூடாது. இதை 3 நம்ம அனுதின வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய வாயினாலே பாவம் செய்யக்கூடாது. அதுக்கு என்ன கற்பனை? பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மனதிலே தோன்றுகிறதான எண்ணங்களிலும் ஆண்டவர் கவனம் செலுத்துகிறார். ஆகவே நீ என்ன செய்யக்கூடாது? நீ பிறனுடைய பொருளை இச்சிக்கக்கூடாது, பிறனுக்குரிய யாதொன்றையும் நீ இச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த 10 கற்பனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் கடைப்பிடிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களை, நீங்கள் வரிசையாக சொல்லி இதை நீங்கள் பண்ணினால் உங்களுக்கு இந்த 10 கற்பனையும் ஞாபகத்தில் வந்துவிடும். முதல் 4 தேவனுக்கு அடுத்தவைகள், குடும்பத்துக்கு ஏற்றவைகள், சமுதாயத்திலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள். ஆகவே இந்த 10 கற்பனையை நாம் சொல்லி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை கடைப்பிடித்து வாழ்வோமையானால் நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் நமது மூலமாக மகிமைப்படும். அப்படிப்பட்டதான கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன்.